எந்த தோஷம் இருந்தால் திருமணம் தாமதமாகும் என்பார்கள். Your time starts now. நீலகண்டன் and family. செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் என்பது சரியான விடை. உங்களுக்கான 6வது கேள்வி. அடங்காத குதிரைக்கு என்ன பெயர்? நீலகண்டன் and family. சண்டி. சண்டி. அப்படியா? சண்டி குதிரை. நல்லா அப்படிதான் சொல்லுவாங்களா? உங்க வீட்டுக்காரர் அடங்காத குதிரையா அடங்குற குதிரையா? அடங்குற குதிரை. அடங்காத குதிரையா அவங்க அடக்கிட்டாங்களா? முதல்ல எப்படி இருந்தீங்க? முதல்ல நான் வந்து தனியா பேச்சுலரா இருக்கும்போது அடங்காம இருந்தேன். அவ்வளோ பெரிய மேட்ரு அடங்காத அளவுக்கு என்ன ஒன்று சொல்லுங்க பாப்போம். இல்ல வேற எங்கேயும் வந்து எது யாரையும் கேட்கணுங்கிற இது இல்லை. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா போயிட்டு சினிமா பாக்குறது, ஊரை சுத்துறது. சரி, அடங்காத குதிரை அடக்கிட்டாங்க. ஆமா. சோ சண்டி குதிரை என்பது சரியான விடை. 100 பாயிண்ட் ஸ்கோர் பண்றீங்க. சண்முகம்மா அமுக்குங்கம்மா, கவலைப்படாதீங்கம்மா, ஒன்னும் ஆகாதும்மா. பொறுமையா ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல, பொறுமையா பண்ணு. ஓகே, உங்களுக்கான 7வது கேள்வி. ஆணிடம் எதையும் பெண்களிடம் எதையும் கேட்க கூடாது என்று சொல்வார்கள். ஓகே, நீலகண்டன் and family. ஆணிடம் சம்பளத்தை கேட்க கூடாது, பெண்ணிடம் வயதை கேட்க. பெண்ணிடம் வயதை கேட்க கூடாது. ஏன் கேட்க கூடாது அப்படி? எப்பவுமே பெண்கள் சரியா பதில் அம்மா உங்க வயசு என்னம்மா? எனக்கு 70. 70. சித்ரா உனக்கு வயசு? எனக்கு ஒரு 60 இருக்கும். கரெக்டா சொல்லு. 24. கரெக்டா சொல்லு. 30. ஆனா சொல்லிடுறாங்களே, ஏன் கேட்க கூடாதுன்றீங்க? அப்ப எல்லா பெண்களும் சொல்ல மாட்டாங்க. ஓ, நடிகைகளுக்கெல்லாம் எது அடிக்கடி இந்த பிறந்த நாள் வந்து கொண்டாடிட்டே இருப்பாங்களா, அதனால வயசு அவங்க அப்படியே வயசாகல. நடிகைகள் நீங்க சித்ரா பார்த்து சொல்றீங்க. பட் நீங்க சொன்னது ஆணிடம் சம்பளத்தையும் பெண்ணிடம் வயதையும் என்பது சரியான விடை. உங்களுக்கு கை தட்டிக்கலாம். 100 பாயிண்ட் ஸ்கோர் பண்றீங்க. உங்களுக்கான கடைசி கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, கமல் ஒரு படத்துடைய ஸ்டோரி சொல்லிட்டே வருவாரு. இந்த கடத்துல இந்த ஸ்டோரி தான், இந்த படம் தான் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அதாவது அவங்க மருமகள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மாமியார் பஸ்ஸரை பிரஸ் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகேவா? எந்த இடத்துல கண்டுபிடிச்சாலும் நீங்க சொல்லிடலாம். நான் ஃபுல்லா கதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, உங்களுக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து நல்ல வசதியான ஹீரோ, வசதியான வீட்டு பையன். அவர் ஸ்கூல் படிக்கிறாரு. அவர் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. ஹீரோயின் வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ். லவ் பண்றாங்க. ஹீரோயின் வீட்டுல வந்து ஒத்துக்க மாட்டாங்க இந்த கல்யாணத்துக்கு. பயங்கரமா லவ் பண்றாங்க. காலேஜ் போறாங்க. பையனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு அப்புறம் ஹீரோக்கு என்ன ஆகுது? நல்லா இருக்கிற ஹீரோக்கு திடீர்னு வந்து இந்த பைபோலார் டிசார்டர்னு ஒண்ணு வருது. அப்படின்னா என்னது? அப்படின்னா சண்முகம் வீட்டுல கரெக்டா சொல்லுவாங்க. என்ன படம்? 3. சோ 3 என்பது சரியான விடை. ஆனா எஸ்கேப் பண்ணி விட்டீங்க பாத்தீங்களா நீங்க? நிஜமாவே அவங்க குடித பஸ்ல மைனஸ் மார்க், அதனால மைனஸ் வாங்க கூடாது. அப்படியா? சரி, உங்களுக்கு மைனஸ் பண்ண மாட்டோம். அவர் மட்டும் தான் குடிப்பாருன்னா பதில் சொல்றீங்களா? சொல்லுவாங்களா? ஆமா. சரி, அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பாமா? நீங்க இருக்கல, உங்க மருமக அழகா சித்ரா அழகா? எங்க மருமக தான் அழகு. உங்க மருமக அழகு என்பது தவறான விடை. சொல்லலாம். இப்ப குடிங்க ஜூஸ். நீங்க தான் அழகா இருக்கீங்க. சரியான விடை. இந்த ரவுண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றதுக்கு முன்னாடி ரவுண்ட்ல விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே, லெட்ஸ் ப்ளே. அடிப்பேன் சொல்லி ஏ மருமக கில்லி. இந்த ரவுண்ட்ல நாங்க மொத்தம் 8 கேள்வி நாங்க கேட்போம். நான் கேள்வி கேட்ட உடனே மருமகள் தான் வந்து ஆன்சர் பண்ணணும். பட் வந்து பஸ்ஸரை பிரஸ் பண்ண வேண்டியது மாமியார். ஓகேவா? பஸ்ஸர் அமைக்கிட்டு கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா கம்பெனி சார்பா 100 பாயிண்ட் உங்களுக்கு கொடுப்போம். பஸ்ஸர் அமைக்கிட்டு தப்பா பதில் சொல்லிட்டீங்க, இல்லைன்னா பேபேன்னு தெரியாம மருமகன் நின்னீங்கன்னா -100 பாயிண்ட். கம்பெனில இருந்து -100 பாயிண்ட் உங்ககிட்ட இருந்து புடிங்கிடுவோம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய கணவர் ஒரு ராங் ஆன்சருக்கும் ஒரு ஜூஸ் குடிப்பாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 கேள்வி 8 ஜூஸ் குடிக்கிறதுக்கான அரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி நான் முதல் கேள்விக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு முன்னாடி ஆப்பிள் ஜூஸ் இருக்கு தெரியுமா? நல்லா இனிப்பா சூப்பரா இருக்கும். அந்த ஆப்பிள் ஜூஸை 2 பேருமே சேர்ந்து ஸ்டாப் போட்டுருக்கும் பாருங்க, 2 பேருக்குமே. சோ அந்த ஒரு கிளாஸ் இருக்கக்கூடிய அந்த ஆப்பிள் ஜூஸை கடகடன்னு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பஸ்ஸரை பிரஸ் பண்ணி நீங்க விடை சொல்லணும். ஓகே, ரவுண்டுக்குள்ள போகலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி. நல்ல மனசை எந்த நிறத்தோடு ஒப்பிட்டு சொல்வார்கள்? ஜூஸ் குடிங்க ஃபர்ஸ்ட். ஜூஸ் குடிச்சிட்டு காலையில ஆனவுடனே பட்டன் அமுக்கணும். மாமியார் தான் பட்டன் அமுக்கணும், மருமக அமுக்க கூடாது. ஓகே, ஸ்ரீராமன் ஃபேமிலி. வெள்ளை என்பது சரியான விடை. ஏய், நீங்க 100 பாயிண்ட் ஸ்கோர் பண்றீங்க. கங்க்ராட்ஸ். ஸோ உங்களுக்கான 2வது கேள்வி. 2வது கேள்விக்கு ஜூஸ்லாம் இல்லை, கம்பெனியில் பட்ஜெட் கட்டுப்படி ஆகாது. ஓகேவா? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பட்டன் அமைக்கிட வேண்டியது தான். மாமியார் தான் அமுக்கணும், மருமக அமுக்கக்கூடாது. புராணத்தில் பாச கயிற்றிலிருந்து கணவனை காப்பாற்றியவள் என்று யாரை சொல்லுவார்கள்? ஸ்ரீராமன் ஃபேமிலி. சாவித்ரி. யாரு சாவித்ரி? நம்ம சாவித்ரி அம்மாவா? படத்துல வருவாங்களா அவங்களா?
அவங்கள காப்பாத்தினா சாவித்ரி. யாரு? சத்யவான் சாவித்ரி. சத்யவான் சாவித்ரி என்பது சரியான விடை. சாவித்ரின்னு கரெக்டா சொன்னதுனால கம்பெனி சார்பா உங்களுக்கு இன்னொரு 100 பாயிண்ட் கொடுக்குறோம். உங்களுக்கான 3வது கேள்வி, எந்த கனவு பலிக்காது என்பார்கள்? ஸ்ரீராம் அண்ட் ஃபேமிலி. பகல் கனவு. பகல் கனவு. அப்படியா? பகல் கனவு என்பது தவறுல, அது கரெக்டா? ஆமா, தவறுப்பா. தவறான விடைங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். சரியான விடை. கம்பெனி சார்பா உங்களுக்கு இன்னொரு 100 பாயிண்ட் கொடுக்குறோம். உங்களுக்கான 4வது கேள்வி. 4வது கேள்வி, சிவாஜி படம் வந்தது இல்லையா, சூப்பர் ஸ்டார் நடிச்ச சிவாஜி படம், அதுல சாலமன் பாப்பையா ஒரு ஃபேமஸ் டயலாக் சொல்லுவார். அந்த டயலாக் என்ன? ஸ்ரீராம் அண்ட் ஃபேமிலி. வாங்க பழகலாம். சோ நீங்க வந்து அந்த பெரிய டயலாக வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க. வாங்க பழகலாம் என்பது சரியான விடை. கம்பெனி சார்பா அகைன் 100 பாயிண்ட்ஸ் நாங்க தரோம். ஸ்ரீராமுக்கு நீங்க அச்சாலக்கி பிரைஸ் பாயிண்ட் மேல பாயிண்ட் வாங்குறாரு. இன்னும் ஜூஸே குடிக்காம அவருக்கு ஆனா திக்கு நிக்குது. ஹார்ட் வாய் வரைக்கும் வந்து நிக்குது இல்லையா? ஹார்ட்டா போண்டா கேட்டா சாப்பிட்டு வந்தீங்களா? இதுவே சாப்பிடல. மத்த மாமியார் வந்து அமுகிடுங்க, கேட்ட உடனே யோசிக்காதீங்க. ஓகேவா? உங்களுக்கான 5வது கேள்வி, எந்த விஷயத்திலும் எளிதில் சிக்காதவர்களை மீனை உதாரணமாக வைத்து எப்படி சொல்வார்கள்? பிரேம்குமார் அண்ட் ஃபேமிலி. நீங்க நீங்க பேசக்கூடாது ரெண்டு பேரும். Your time starts now. 10, 9, 8, 7, 6. வாழை மீனுக்கோ வஞ்சர மீனுக்கோ கல்யாணம் என்பது தவறான விடை. கழுவுற மீன்ல நழுவுற மீன் என்பதா சரியான விடை. நீங்க வந்து தவறான விடை சொல்லிட்டீங்க. சோ இவ்வளவு நேரம் மீன் சிக்கலையே அப்படின்னு நாங்க ஸ்ரீராமையே பார்த்துட்டு இருந்தோம். பட் இங்க ஒரு மீன், சூப்பரான மீன் சிக்கி இருக்கு. பிரேம்குமார் வாங்க. அடியே அடியே இவளே என் வாழ்க்கை பாழாக்க பிறந்தவளே. அடியே அடியே இவளே அடியே வாழ்க்கை பாழாக்க பிறந்தவளே. அடியே அடியே அழகே என்னவே நான் சொல்லிட்டு பறந்தவளே. பொண்ணுங்களை எல்லாம் குத்தம் சொல்ல மாட்டேன், நீ மட்டும்தான் மோசம். நீ இல்லாம போன ஆகிடுவே வீணா வாடி எனக்கு. அப்பாடா, 3 ஜூஸ்ல 1 ஜூஸ் காலி ஆச்சு. இதே மாதிரி மீதி 2 ஜூஸும் காலி ஆச்சுன்னா சூப்பரா இருக்கும் நாங்க ஃபீல் பண்றோம். மிஸ்ஸஸ் பிரேமுக்கு வந்து ஆன்சர் தப்பா சொன்னதோட வந்து அவர் குடிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க இல்லையா மனசுக்குள்ள? சரி, தவறான விடை சொன்னதுனால அவர் குடிச்சிட்டாரு. அதே மாதிரி வந்து 100 பாயிண்ட் வந்து கம்பெனில இருந்து புடிக்கிட்டோம். Thank you so much. 100 பாயிண்ட் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. சோ உங்களுக்கான 6வது கேள்வி, பாலையும் தண்ணீரையும் பிரிக்கும் பறவை எது? பிரேம்குமார் அண்ட் ஃபேமிலி. பருந்து. பருந்து என்பது சரியான விடை. இல்லை, தவறான விடை. தப்பி. இன்னொரு ஜூஸ் பார்சல் திருவாளர் பிரேம் அவர்களுக்கு. கொலவெறி 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 டி கொலவெறி 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 டி rhythm correct. கொலவெறி 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 டி maintain please. கொலவெறி அடி டிஸ்டன்ஸ்ல மூணு. ஆனா மிஸ்ஸஸ் பிரேம் பத்தியா சிரிப்பெல்லாம் மனசுல வச்சுட்டு வருத்தப்படுறாங்களாமா, மூஞ்சில எமோஷன் காட்டுறாங்க. நீங்க தானே கோத்து விட்டீங்க. அதுக்கான கரெக்டான விடை என்ன தெரியுமா? அன்னப்பறவை என்பதுதான் கரெக்டான விடை. மிஸ்ஸஸ் பிரேம்குமார் வந்து சிரிப்பு அடக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றீங்க, முடியலையே. உங்க ஃபேஸ் அழகா தெரியுது. அது பருந்துன்னு எப்படி புடிச்சீங்க? பருந்துக்கு எப்படின்னா பாலும் தண்ணி வச்சு பாத்திருக்கீங்களா? எப்படி சொன்னீங்க? வச்சு பார்க்கலான்னு. குத்து மதிப்பா எது சொன்னாலும் இங்க 2 டம்மி பீஸுங்க இருக்குதுங்க, எது சொன்னாலும் மார்க் குத்துறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்ல, நினைக்கிறது கரெக்ட் தான். எங்களுக்கு பின்னாடி ஒரு குழு வேலை செய்யுது. அடேங்கப்பா, 4 பேர் வேலை செய்யறாங்க, அவங்க பாத்துப்பாங்க. அவங்க கொஞ்சம் அறிவாளிங்க.